ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டீமன் ஸ்லேயர் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டீமன் ஸ்லேயர் அனிமிவை நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் அதுக்கப்புறமா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. ஸோ அதனால தான் நான் அவ்வளோ வீடியோஸையும் ரிமூவ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அந்த டைமில் நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கம்மியான ஆளுங்க தான் பார்த்து முடிச்சிருந்தாங்க. வீடியோ அப்லோட் பண்ணி அது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தது பாதி பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட டீமன் ஸ்லேயரை திரும்ப போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் கண்டிப்பாக ரீ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருந்தேன். ஸோ அதனால தான் இப்போ நான் ரீஅப்லோட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளனேஷன் அண்ட் வாய்ஸ் இதுல மட்டும் சில சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம பலபலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டீமன் ஸ்லேயர் சீசன் 1 எபிசோட் 1. வெதர் ரொம்பவே ரஃபா இருக்கு அண்ட் அவன் போற வழி எல்லாமே ரொம்பவே டஃபா இருக்கு. பட் இருந்தாலும் அவனோட சிஸ்டரை தூக்கிக்கிட்டு மூச்சு கூட விட முடியாம நம்ம ஹீரோ எப்படியாச்சும் நான் உன்னை காப்பாத்திடுவேன், கவலைப்படாத நெசுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிபட்டு இருக்கிற அவனோட சிஸ்டரை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவனால் முடியலைன்னா கூட அந்த பணியில் போராடிட்டு இருக்கான். என்னாச்சு அப்படிங்கிறத ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்காக காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நிலக்கரிகள் எல்லாம் வந்து விற்கிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கவும் அவங்க அம்மா வந்துட்டு அவன் ஃபேஸ்லாம் கரியா இருக்கு அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணுறாங்க. டாஞ்சிரோ நாங்களும் கூட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தம்பியோ தங்கச்சியோ கேட்கவும் இல்லை அதெல்லாம் ஆபத்தானது, அது போக நீங்கள் டாஞ்சிரோ கூட இன்னைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்பவே சமத்தான பசங்க தான், நான் இன்னொரு நாள் கூட்டிகிட்டு போகிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்துகிறான். நம்ம ஹீரோ டாஞ்சிரோக்கு இன்னொரு தம்பியும் இருக்கான். அவனை மரத்துண்டுகள் எல்லாம் வெட்டிவை ஓகேவா அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே பண்ணுறேன், நீயும் கூட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கும். சமத்து பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் தான் உடனே அவங்க கிண்டல் பண்ணி விளாண்டுட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனை வழி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம டாஞ்சிரோட சிஸ்டர் நெசுகோ வந்துட்டு அப்பா இருந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றையா தான் நம்பியிருக்காங்க, நீ எல்லாரையும் பொறுப்பாக பார்த்துக்கிட்ட, எல்லாரும் ஒன்றா தான் நம்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவளும் அவனை வழி அனுப்பி வைக்கிறா. இவங்க கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லைனாலுமே இவங்களே ஏதோ ஹாப்பியாக தான் போயிட்டு இருக்கு. பட் ஆனால் எல்லா நேரத்துலையும் அந்த ஹாப்பி இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாஞ்சிரோ இப்போ டவுனுக்குள்ளே போயிட்டு அவன் கொண்டு வந்திருக்க அந்த நிலக்கரி எல்லாத்தையும் ஒவ்வொருத்தங்கிட்டயா போய் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டு விற்கிறதுக்கு பார்க்குறான். இவ்வளோ கடுமையான பனிப்பொழிவுலையும் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு பொம்பளை கேட்குறா. இங்கே பார்த்தா ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னை காப்பாற்று டாஞ்சிரோ அப்படின்னு சொல்கிறான். இதை நான் தான் உடச்சேன்னு சொல்கிறா, பார்த்து சொல்லு அப்படிங்க. அதை ஸ்மெல் பண்ணிட்டு இதில் கேட் ஸ்மெல் வருது, இதுக்கு காரணம் கேட் தான் அப்படின்னு சொல்கிறான். இன்னொருத்தன் வந்து டாஞ்சிரோட்ட ஹெல்ப் கேட்குறான். ஒரு வழியாக நம்ம டாஞ்சிரோ எல்லா நிலக்கரியுமே வித்துட்டான். பட் ஆனால் ரொம்பவே லேட் நைட் ஆயிடுச்சு அப்படின்னே ஒரு ஆள் இப்போ நீ இந்த இடத்துக்கு போகாத, ரொம்பவே ஆபத்து, டீமன்ஸ்லாம் வருவாங்க, ஸோ நைட் நீ இங்கே தங்கிட்டு காலையில் போ அப்படின்னு சொல்கிறான். அந்த ஆள் ரொம்பவே கம்பல் பண்ணி கூப்பிட்டதுனால நம்ம டாஞ்சிரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டில் சாப்பிட்டுட்டு இப்போ தூங்குறதுக்கு ரெடி ஆகுறான். அம்மா நீங்கள் சொன்னீங்களே டீமன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் அதுங்க எல்லாம் மனுஷங்களே சாப்பிடும் அப்படின்னு சொல்லவும் அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அது வந்துருமா அப்படின்னு கேட்கவும் கவலைப்படாத, டீமன் ஸ்லேயர்ஸ் நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்கிறான். இவர் ஐயோ பாவம் ரொம்பவும் தனிமையில் இருக்கிறதுனால டீமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காரு. அப்படிலாம் எதுவும் கிடையவே கிடையாது. ஆனால் என்னோட பாட்டி சின்ன வயசில் இந்த மாதிரி கட்டுக்கதைகள் எல்லாம் எனக்கு சொன்ன ஞாபகம் இருக்குது அப்படின்னு அவன் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது, அவனோட வீட்டுக்கு கிளம்புறான். இவனுக்கு ஸ்மெல் நல்லாவே தெரியும் அப்படிங்கிறதுனால அவன் வீட்டுக்கிட்ட நெருங்கவுமே ஏதோ ஒரு பிளட் ஸ்மெல் வருது, அதாவது ரத்த ஸ்மெல் வருது. அவன் போய் பார்த்தா அவனுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. நெசுக்கோ வாசல்ல ரத்தத்தோட படுத்து கிடக்குறா. அவன் உள்ள போய் பார்த்தா அவனுக்கு இன்னும் பெரிய ஷாக்கு, அவன் குடும்பமே ரத்த வெள்ளத்துல மதக்குது. உடனே இப்போ பார்த்தா அவன் வந்துட்டு அந்த நெசுகோ அப்படிங்கிற பொண்ணை வந்துட்டு தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். அந்த நெசுகோ அப்படிங்கிறவன் மட்டும்தான் வந்துட்டு ஏதோ கொஞ்சம் உயிரோட இருக்கா. மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. எதனால இப்படி ஆச்சு, ஒருவேளை கரடி ஏதாச்சும் வந்து இப்படி பண்ணிடுச்சா, நான் மட்டும் கொஞ்சம் முன்னாடியே இந்த இடத்துக்கு வந்திருந்தோம்னா இவங்க எல்லாரையும் காப்பாற்றி இருந்திருக்கலாமே, என்னால் மூச்சு கூட விட முடியல, இன்னும் ரொம்ப தூரம் போனோம் அப்படின்னு அவன் கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கான். இந்த நெசுகோ என்னடானா பேய் மாரி மாறுதா. நம்ம டாஞ்சிரோ கீழே விழுறான். கீழே பனி இருக்கிறதுனால அவன் பொழைச்சிக்கிட்டான். பட் ஆனால் அவன் வலிக்கு விழுந்ததே அந்த பனினால தான். நெசுகோ எந்திரிச்சு நிற்கவும் நெசுகோ கவலைப்படாத, நானே உன்னை தூக்கிட்டு போறேன், நீ நடக்கலாம் வேணாம் அப்படின்னு சொல்லவோ பார்த்தா அவ இவனை கடிக்க வரா. நெசுகோ ஒரு டீமனா, இதுக்கு வாய்ப்பே இல்லை. அவள் சின்ன வயசுல இருந்தே மனுஷியாக தான் இருந்து நான் பார்த்துருக்கேன். இப்போதான் இவளோட அந்த சென்ட் ஸ்மெல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ அதனால இவ வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை கொண்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுபோக அந்த இடத்துல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை தவிர்த்து வேற ஒரு ஆளோட ரத்த ஸ்மெல் எனக்கு தெரிஞ்சுது. இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். நான் நேற்று லேட்டாக வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிட நெசுக்கோ, நான் ஆனால் எப்படியாச்சும் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதறிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம நெசுக்கோவா அழ ஆரம்பிக்கிறா. அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க நம்ம நெசுக்கோவோட தலையை வெட்டுறதுக்காக வரவும் ஜஸ்ட் மிஸ்ல நம்ம டாஞ்சிரோ அவளை காப்பாற்றுறான். நம்ம டாஞ்சிரோவோட முடியாம வெட்டிடுறான். இப்போ நெசுக்கோ சின்னதாயிருதா. அந்த இடத்துல பார்த்தா ஒருத்தன் ஸ்வாட் வச்சுட்டு வந்து நின்றுட்டு இருக்கான். ஆக்சுவலி அவன் ஒரு டீமன் ஸ்லேயர். எதுக்காக நீ அந்த பொண்ணை காப்பாத்துற அப்படின்னு கேட்கவும் இது என்னோட சிஸ்டர், ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிரான். பார்த்தா அவன் போயிட்டு நம்ம நெசுக்கோவை பிடிச்சிட்டு ரொம்ப தூரம் தள்ளி போய் நிற்கான். இதை நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நான் மட்டும் வரலன்னா நீ நேரத்துக்கு செத்துருப்ப, இது ஒரு டீமனா மாறிடுச்சு, இதை நம்ம இப்போ கொன்னுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் ஸ்லேயர் சொல்லிட்டு இருக்கான். நம்ம டாஞ்சிரோ நெசுகோ இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஹியூமனையுமே அட்டாக் பண்ணல அண்ட் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே கொண்டது வந்துட்டு வேற ஏதோ ஒரு டீமன் தான், அதோட சென்ஸ் ஸ்மெல் எனக்கு தெரிஞ்சுது. நெசுகோவை நான் எப்படியாச்சும் கண்டிப்பாக பழையபடி மனுஷியாக மாற்றுவேன் அண்ட் அந்த டீமனையும் நான் கண்டுபிடிச்சு கொள்ளுவேன், என்ன நம்புங்க ப்ளீஸ், அவளை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த டீமன் ஸ்லேயர் அவளை கொல்ற மாதிரி போகவும் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, நெசுகோ மட்டும்தான் எனக்காக இருக்கா, ப்ளீஸ் அவளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவும் கெஞ்சவுமே
நீ உன்னோட சிஸ்டரை காப்பாற்றணும்னு நினச்சிருந்தேன்னா என் கூட சண்டை போட்டுருக்கணும். அதை விட்டுட்டு நீ வந்து பயந்தாங்கொழி மாதிரி படுத்து கிடந்ததுனால தான் நான் உன் சிஸ்டரை ரொம்பவே ஈஸியாக தூக்கிட்டேன். இப்படி நீ ரொம்பவே நல்லவனாக இருந்த அப்படின்னா டீமன்ஸ் எதிர்த்து எப்படி போராடுவ, உன்னோட குடும்பத்தை கொண்டவங்கள எப்படி நீ பழிவாங்குவ? ஒருவேளை அந்த டீமன்ஸ் எல்லாத்துக்கும் உன்னோட சிஸ்டரை எப்படி திரும்ப மனுஷையாக மாத்துறதுன்னு தெரிஞ்சிருந்தாலுமே நீ இவ்வளோ இறக்கமுள்ளவனா இருந்தேன்னா அதுங்கெல்லாம் உன்னை கொண்டுட்டு ஈஸியாக போயிட்டே இருக்குங்க. நீ முதல்ல எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னு அந்த டீமன்ஸ் லேயர் கோவமாக பேசினாலுமே எனக்கு தெரியும் நீ உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிற. பட் ஆனால் இதை மாற்றுறதுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. இவளை கொண்டு தான் ஆகணும். இப்படி இறக்கப்பட்டோம் அப்படின்னா இன்னும் நிறைய குடும்பங்கள் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் நெசுகோவோட நெஞ்சிலேயே கத்தியை வச்சு உள்ள இறக்கிருந்தான். இதை பார்த்த டாஞ்சிரோ டென்ஷன் ஆகிட்டு அவனை அட்டாக் பண்ணுதான். கல்லை வச்சு அட்டாக் பண்ணிட்டு அந்த ஆக்ஸை வச்சு இவனை வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாஞ்சிரோ ஓடுறான். பட் நம்ம டாஞ்சிரோவை அவன் அடிச்சிருந்தான். நெசுகோ இதை பார்த்துட்டு அதிர்ச்சியாகிறா. டாஞ்சிரோவோட கையில் ஆக்ஸ் இல்லை, பார்த்தா அது பறந்து வருது. இவன் தலை ஜஸ்ட் மிஸ் ஆகுது. ஆக்சுவலி நம்ம டாஞ்சிரோ என்னடனா கல்லை தூக்கி போடும்போதே அதே சேம் டைமிங்கில் ஆக்ஸை தூக்கி போட்டிருக்கான். அண்ட் ஆக்ஸ் இல்லாமல் சும்மா வெட்ட வர மாதிரி பில்டப் தான் கொடுத்துருக்கான். எப்படி இவனை தோக்கடிக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சுதான் அவன் இந்த மாதிரி சூப்பரான ஒரு பிளான் போட்டிருக்கான். நம்ம நெசுகோ அந்த டீமன் ஸ்லேயரை அடிச்சுட்டு டாஞ்சிரோவை கொல்ல தான் போறான்னு பார்த்தா நம்ம டாஞ்சிரோவை அவ ப்ரொடெக்ட் பண்றா. இதை பார்த்தா அந்த டீமன் ஸ்லேயர் அதிர்ச்சி ஆகுறான். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டீமன்ஸா மாறிட்டாங்கன்னா அம்மா அப்பா கூட பிறந்தவங்கன்னு பார்க்காம கொலை பண்ணி அவங்களோட ரத்தத்தை குடிச்சிரும். இந்த நெசுகோ இவ வந்து ரொம்பவே டயர்டா இருப்பா, இவளுக்கு ரத்தம் தேவைப்படும். அப்படி இருந்துமே அவ டாஞ்சிரோவை ப்ரொடெக்ட் பண்றா. இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே வித்தியாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை கழுத்தில் அடிச்சு அவளை மயங்க வச்சுதான். இங்கே நம்ம டாஞ்சிரோவோட ஃபேமிலி வந்துட்டு நாங்கள் உன்னை விட்டு போகிறோம், நெசுகோவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவன் எந்திரிச்சு பார்த்தா நெசுகோ பக்கத்தில் தான் இருக்கா. அவள் வாயில் ஒரு கட்டையை வச்சு அந்த டீமன் ஸ்லேயர் கட்டி வச்சிருக்கான். மவுண்ட் கியூரி அப்படிங்கிற இடத்துக்கு போய் உரோகோடாக்கி அப்படிங்கிற ஒரு வயசானவர் இருப்பார். அவர்கிட்ட போயிட்டு நான் தான் உன்னை அனுப்புனேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிருந்தான். இப்போ நம்ம டாஞ்சிரோ அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே குழி தோண்டி புதைச்சி இறுதி அஞ்சலியை செலுத்திட்டு நெசுகோவை கூட்டிட்டு அந்த மவுண்ட் கியூரி அப்படிங்கிற இடத்துக்கு கிளம்புறான். நம்ம டாஞ்சிரோ அவன் ஃபேமிலியும் அவங்க இருந்த இடத்தையும் கடைசியாக ஒரு தடவை பார்த்துட்டு இப்போ நெசுகோவை கூட்டிகிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. என்னோட வாய்ஸில் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எதனால் இந்த வாய்ஸில் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி நான் இந்த வீடியோவை ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால தான் என்னோட வாய்ஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த டீமன் ஸ்லேயர் அனிமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.